ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான அப்பள குழம்பின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னாலும் ஒரு 5-6 அப்பளம் இருந்தால் மட்டும் போதும். நல்ல சூப்பர் டேஸ்டில் இந்த குழம்பு செஞ்செடுக்கலாம். ഇത് സാപ്പാടിൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെയും ഇഡ്ഡലി ദോശ തുടങ്ങി എല്ലാ ഫുഡിൻ്റെ കൂടെയും നല്ല ബെസ്റ്റ് കോമ്പിനേഷൻ தான் அப்பளக்குழம்பு. அப்பளம் வச்சு குழம்பு மட்டுமல்ல, இது வச்சு அப்பளம் சம்மந்தி, அப்பள பொரியல், அப்பளம் வறுவல் எல்லாமே செஞ்செடுக்கலாம். இன்றைக்கு நம்ம இது குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 6 அப்பளம் நான் எடுத்திருக்கிறேன். அப்பளத்தின் மேலே இருக்கிற தூளெல்லாம் இதே மாதிரி கை வச்சு ஒன்று தட்டி விட்டு தூளெல்லாம் மாற்றி விட்டுக்கோங்க. நல்லா க்ளீனாக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த அப்பளம் நமக்கு சின்ன பீஸாயிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கத்தி வச்சோ சிசர் வச்சோ நமக்கு இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு சிசர் வச்சு நான் இதே மாதிரி சின்ன பீஸாயிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கு. இது சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம சாதாரணமாக அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி நமக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தால் எல்லா அப்பளத்திൻ്റെ பீஸும் எண்ணெயில் போட்டு நமக்கு நல்லா பொரிச்செடுக்கலாம். தீஞ்சு போகாமல் கரெக்டாக நமக்கு இது பொரிச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சட்டி மாற்றி மற்றொரு மண் சட்டி நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்ல சூடாகும்போது அதிலேக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு பின்னாடி வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். அது ஃப்ரை ஆகும்போது 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வரும்போது அதிலேக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியதும் 10 சின்ன வெங்காயம் 4ஆய் கட் பண்ணியதும் ஒரு பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணியதும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதில் நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாய் போடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்தியிருக்கு. இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அதிகமாய் போகக்கூடாது. நம்ம அப்பளத்திலும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து தான் நம்ம உப்பு போடணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாம் ஒரளவுக்கு வணங்கி வரும்போது இதிலேக்கு ஒரு 6-7 பூண்டு சின்னதாய் கட் பண்ணியது போட்டு அதையும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். மண்சட்டி நல்ல சூடாயதுனால நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா சீக்கிரம் வணங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயத்திൻ്റെ കളറെല്ലാം நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி அதுவும் சின்னதாயிட்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கு, அதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நேரம் இது மூடி வைக்கலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது நம்ம தக்காளி நல்லா வெந்து வரும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது சோம்பு தூள் பண்ணியது தான். நம்ம கரம் மசாலா போடுறதில்ல, சோம்பு தூள் பண்ணி எடுத்தது தான். இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. இது நல்லா வணங்கி வரணும். இந்த வரமிளகாத்தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசமெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸில் புளி நான் தண்ணியில் ஊற வச்சதை நல்லா புளிஞ்செடுத்தது தான். அந்த தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா திக்காயிட்டு இருக்கும். இந்த அப்பள குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அதே மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி கூட இந்த குழம்பு செய்வாங்க. அங்கே வித்தியாசமான விதத்திலெல்லாம் இந்த அப்பள குழம்பு செஞ்செடுக்கலாம். இன்றைக்கு நம்ம இதிலேக்கு தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. இதிலேக்கு கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கிரேவி கரெக்ட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கு. உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி புளி சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடலாம். அப்புறமா கொஞ்ச நேரம் நமக்கு இது மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு நம்ம பொரிச்செடுத்து வச்சுருந்த அப்பளம் இதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
இந்த டைமில் வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி அப்பளத்தை எல்லாம் கிரேவியில் நல்லா டிப்பு பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை இதுக்கு மேலே நமக்கு போடலாம். இதே மாதிரி கறிவேப்பிலை மேலே போட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த சட்டி மூடி வைக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு, அந்த சூடில் அப்படியே இருக்கட்டும் 5 நிமிஷம். அதே மாதிரி இருக்கும்போது நம்ம கிரேவி எல்லாம் வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம அப்பளத்தில் அந்த புளி எல்லாம் நல்லா பிடிக்கும், மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் அப்பள குழம்பு ரெடி ஆகிருக்கு. சாப்பாடிൻ്റെ கூட அருமையான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.